ஷேக்னா அஜ்மீர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை அப்படியே கூட்டிட்டு போன அனாசாகர் வழியா கூட்டிட்டு போனாங்க இல்லைங்களா, அங்க ஜஹாங்கீர் கம்பல் தோஷ் அடங்கி இருப்பாங்க. அவங்களுடைய ஷேகு கரீப் ஷா, அவங்களும் அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறாங்க. ஆக சில்சிலாவுடைய தொடரை எடுத்துக்கொண்டால் அத்துணை பேருமே யாரால் எங்க அடங்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய தரஜா என்ன, அத்துணையுமே நம்ம கைவசத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிக தெளிவான தரீகா. எனவேதான் தரீகாக்கு நம்ம ஷஜரத்து தையிபா என்று சொல்லக்கூடிய அந்த ஷஜராவை நம்ம தினந்தோறும் ஓதிட்டு இருக்கோம். இதுல முரீதுகளுக்கு ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, யார் நம்ம ஷேகுடைய கரத்தை பிடித்து பையத் பெறுகிறோமோ அவங்க பையத் பெற்றதிலிருந்து செய்யக்கூடிய அமல் ஷேகின் வாயிலாக என்ன திக்ருகள் கொடுக்கப்படுகிறதோ, என்ன இபாதத் நமக்கு வழங்கப்படுகிறதோ, அந்த இபாதத்தை செய்யும் பொழுது எது முக்கியங்க, தினந்தோறும் ஷஜரா ஓதுவது கட்டாயம். தினந்தோறும் முரீதுக்கு என்ன ஓதணுங்க, ஷஜரா ஓதணும். தமிழ் விளங்குதா? ஷஜரா கட்டாயம் ஓதணும். காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போறக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஃபாத்தியா சொல்லி ஷஜரா ஓதி ஷைഖ்மார்களுக்கு துஆ செய்ய வேண்டியது ஒரு முரீதி மீது கடமை. ஷஜரா ஓதல அப்படின்னு சொன்னா இந்த முரீதுக்கும் ஷைഖ்மாருக்கு உண்டான தொடர்பு தூரமாயிரும். தொடர்பு என்ன இருக்க தூரமாயிரும். தினந்தோறும் ஷஜரா ஓதக்கூடிய பழக்கம் இருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு நம்முடைய ஷேக்மார்கள் இருக்கக்கூடிய அத்துணை ஷேக்மாருடைய பார்வையும் நம்ம மேல படும். அல்ஹம்துலில்லாஹ்.